வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே சரணம். அன்பில் சிறந்து அறிவில் எழுந்து உயர்ந்து கொண்டிருக்கும் ஆத்ம சாதகர்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். இந்த தன்னுணர்வு பயணத்தில், ஆத்ம பயணத்தில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக இந்த போகி திருநாளில் அதிகாலையில் இணைந்து பயணிக்க இருக்கிறோம். அன்றர்களே, உங்களுக்கு தெரிந்த ஒன்றுதான் போகி திருநாள் என்று எதற்காக குறிப்பிடுகிறார்கள் நம் முன்னோர்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலுமாக இந்த நாளை கொண்டாடி வருகிறோம். ஆனால் நம்முடைய தத்துவங்களும் சம்பிரதாயங்களும் பழக்க வழக்கங்களும் முன்னோர்கள் ஒரு அற்புதமான வாழ்வியல் கருத்தை உள்ளடங்கியதாகவே அமைத்திருக்கிறார்கள். இத்தகைய சிறப்பு இந்தியாவில் மட்டும்தான் உண்டு. குறிப்பாக தமிழகத்தில் மிகச் சிறப்பாக அமைந்துள்ளது. நமது முன்னோர்கள் அமைத்துள்ளார்கள். இந்த பழையன கழிதல் என்பது நாம் வீட்டில் உள்ள தேவையில்லாத பொருட்களை எல்லாம் அகற்றுகிறோம். நாம் எண்ணிக்கொண்டது இந்த தேவையில்லாத பொருட்களை எல்லாம் அன்று வெளியேற்றிவிட வேண்டும் என்று நாம் எண்ணிக்கொண்டோம். ஆனால் நமது முன்னோர்கள் இந்த பொருட்களை மாத்திரமல்லாது தேவையில்லாத பொருட்கள் மட்டுமல்லாது நம்மிடமுள்ள ஒவ்வொரு மனிதனிடமும் உள்ள தேவையில்லாத குணங்களையும் வெளியேற்ற வேண்டும், அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாளை போகி திருநாள் என்று வைத்தார்கள். எப்படி நமது இல்லத்தில் தேவையில்லாத பொருட்கள் அடைந்திருந்தால் தேவையான பொருட்களுக்கு இடையூறாக இருக்குமோ, அதுபோல தேவையில்லாத குணங்கள் இருக்கும் வரையிலும், தேவையில்லாத துன்பம் தருகின்ற குணங்கள் இருக்கும் வரையிலும் தேவையான செல்வமும் வளமும் அறிவும் நம்மிடம் தங்க இயலாது. ஆகவேதான் அன்பர்களே, முன்னோர்கள் அறிவார்ந்த நிலையில் தன்னிடம் உள்ள தேவையில்லாத குணங்களை எல்லாம், எதெல்லாம் தேவையில்லாத குணங்கள் என்றால் எவையெல்லாம் துன்பம் தருமோ நமக்கோ பிறருக்கோ அவையெல்லாம் தேவையில்லாத குணங்கள். அந்த குணங்களை எல்லாம் மாற்றி அமைத்துக் கொண்டோமானால் நாமும் நமது குடும்பமும் நமது சுற்றம், உறவு, உலகு என
அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ இயலும் என்பதால் நாம் இந்த போகி திருநாளை நாம் வெகு நாட்களாக கொண்டாடி வருகிறோம். வேதாத்ரி மகரிஷியின் அருளால் நம்மை பொறுத்த மட்டிலும் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் உண்மை சீடர்களை பொறுத்த மட்டிலும் ஒவ்வொரு நாளும் நமக்கு போகி திருநாள். ஒவ்வொரு மணி நேரமும் போகிக்குரியது. ஒவ்வொரு வினாடி கூட நமக்கு போகிதான். ஏனென்றால் நாம் தவத்தின் வலிமையால் அல்லவைகளை அகற்றி நல்லவைகளை பெருக்கி உள்ளதை உள்ளவாறு உணர்வதற்கு குருவின் வழிகாட்டுதலோடு நாம் வெகு நாட்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்காவது நண்பர்களோடு பிற மனிதர்களோடு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குமேயானால் இந்த உண்மையை, போகி திருநாள் உண்மையை அவர்களுக்கு சற்று விளக்கி சுருக்கமாக இந்த செய்தியை கொண்டு சென்றால் நிச்சயமாக அவர்களுக்கும் ஒரு நாள் விழிப்பு நிலை வரும். இந்த போகி திருநாளை தன்னிடமுள்ள தேவையற்றவைகளை களைய வேண்டும் என்ற விழிப்பு நிலையும் ஆர்வமும் அவர்களுக்கும் ஏற்படும். அந்த அருள் தொண்டையும் நாம் லகுவாக செய்தல் வேண்டும் என்ற குறிப்போடு இத்தகைய உதவியே மாபெரும் உதவியாகும். அதன் மூலம் நாம் அறிவில் உயர்கிறோம், ஆத்ம தூய்மை பெறுகிறோம், கர்ம வினைகள் இதிலும் களைகின்றது என்ற உண்மையை உணர்ந்து இதே தன்மையில் இதே உணர்வில் நாம் தொடர்ந்து பயணிப்போம். நண்பர்களே, இந்த தவத்தை பற்றி ஒரு சிறு குறிப்போடு தவம் தொடங்குகிறோம். இன்று போகி திருநாள் மட்டுமல்லாத பௌர்ணமி திருநாளும் இணைந்திருக்கிறது. ஆகவே நாம் பௌதிகத்தோடும் கோள்களோடும் இணைய இருக்கிறோம். நமக்கு நம் ஏற்கனவே செய்தது போல இந்த தவத்தின் ஆரம்பத்தில் மூச்சை துணை கொண்டு பௌதிகத்தோடும் கோள்களோடும் இணைந்து அதன் பிறகு வழக்கம் போல மூச்சின் மீதே கவனம் செலுத்தி தவத்தை தொடர இருக்கிறோம். ஒரு சில அன்பர்கள் சந்தேகங்களை கேட்டது போல இன்னும் ஒரு சிலர் கேட்க முடியாமலும் கேட்க யோசித்துக் கொண்டும் இருக்கலாம். இந்த தவம் மூச்சையே கவனித்துக் கொண்டிருக்கும் போது எந்த உணர்வும் இல்லாத ஒரு நிலை ஏற்படும். அது ஒருவேளை நாம் தவத்தை விட்டுவிட்டோமா என்ற சந்தேகம் ஒரு சிலருக்கு வந்திருக்கிறது. என்னிடமும் விளக்கம் கேட்டார்கள். அப்படி அல்ல. அந்த மூச்சு கவனம், உள்முக கவனம் அதிகமாகி மன அலைச்சூழல் வேகம் மிக மிக குறைந்து பின்பு முற்றிலும் குறைந்து நாம் மிக அமைதியான நிலைக்கு செல்வதால் இந்த உடல் உணர்வை கடந்து நாம் அறிவு நிலையில் உயர்கிறோம். ஆகவேதான் உடல் சார்ந்த உணர்வுகள் எதுவும் நமக்கு புலப்படவில்லை. அது நல்ல உயர்வு நிலை என்பதால் தவத்தில் அந்த நேரத்தில் அமைதியாக அந்த நேரத்தில் வருகின்ற உணர்வுகளை நாம் கவனித்து பழக வேண்டும். அப்போதும் ஒரு உணர்வு வரும். உணர்வு ஏதும் இல்லை என்று கருதாமல் என்ன உணர்வாக இருக்கும் என்று நீங்கள் அப்படியே உன்னிப்பாக அந்த இருளையே கவனித்தீர்களானால் அந்த இருள் எனும் மெய்ப்பொருள் நமக்கு அற்புதமான மெய் உணர்வை தர இருக்கிறது, தந்து கொண்டிருக்கிறது. அதை கவனிக்க வேண்டும் என்று உங்களோடு சேர்ந்து நானும்
அந்த மெய்யுணர்வை உணர்வதற்கு முயல்வோம். வாழ்க வளமுடன். பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னை